இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் திக் சிலிண்டர்ஸ்லேருந்து என்னென்ன ஓல்டு கொஸ்டின்ஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ஐஏஎஸ் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்குறாங்க. அது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமாகவும் கேட்குறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேட்டர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம எந்த எக்ஸாம்ஸுமே வந்து கேல்குலேட்டர் இல்லாமல் தான் பார்த்துட்ருக்கோம் எக்ஸப்ட் கேட்டு. ஸோ அதனால் கால்குலேட்டர் இல்லாத மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஐஏஎஸ் ஓல்டு கொஸ்டின்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட் 25 இயர்ஸாக வந்து திக் சிலிண்டர்ஸ்லேருந்து என்னென்ன வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம தியரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். If a thick cylindrical shell is subjected to the internal pressure, then hoop stress, radial stress and longitudinal stress at a point in the thickness will be என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திக் சிலிண்டர்ஸ்னால் ஸோ ஒரு சிலிண்டர் வித் ரேடியஸ் 1 அனதர் சிலிண்டர் வித் தி ரேடியஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்சைடு ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் சைடில் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இது நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இன்னும் 2 ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது சென்ட்ரல் லைனாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அவுட்டர் சைடில் வந்து 0வாகவும் நியர் த சிலிண்டர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். நியர் த இன்சைட் சிலிண்டர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அவுட் சைட் சிலிண்டர் போக போக அப்படியே கம்மியாகிட்டு வந்துடும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டு 0க்கு வந்துடும். அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 0ல் இருக்கும். ஸோ இதான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் என்னால் சரியாக வரைய முடியல, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு போர்டில் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இது நம்ம தெரிஞ்சாலே மேக்ஸிமம் இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், டென்சைலாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேடியல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், கம்ப்ரசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் உள்ள லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டென்சைலாக இருக்கும். ஸோ இதான் வந்து 3 ஸ்ட்ரெஸ்ஸோட கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். வேர் டஸ் தி மேக்ஸிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ் இந்த திக் சிலிண்டர் அண்டர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஆக்ட்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அட் தி இன்னர் சர்ஃபேஸில் தான் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு இந்த டயக்ராம்ஸ் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம். அந்த டயக்ராம்ஸ் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் திக் சிலிண்டர்ஸ்லேருந்து. இதில் மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வந்து இந்த லாமிஸ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதிலிருந்து தான் கொஞ்சம் கேட்குறாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து தியரியில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துலாம். ப்ராப்ளம்ஸோட ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இன் எ திக் சிலிண்டர் ப்ரெஷரைஸ்ட் ஃப்ரம் இன்சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அட் எங்கே இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இன்சைடில் தான் இருக்கும். ஸோ இன்னர் ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தின் வால்டு சிலிண்டர்னு கொடுத்துட்டாங்க சப்ஜெக்டட் டு த இன்டர்னல் ப்ரெஷர். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, த ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அட் த இன்சைட் ரேடியஸ். கரெக்டாக? ஸோ அது வந்து கரெக்டான ஆன்சர். ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 அட் தி அவுட் சைட் ரேடியஸ். ஸோ 0வாக இருக்காது, கொஞ்சமாக கம்மியாகும். அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ் மட்டும் 0வாக இருக்காது, மினிமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அட் த இன்சைட் ரேடியஸ். சிஎஸ்எஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துக்கோம். சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் இன்சைடில் இருக்கும், போக போக என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆகிக்கும். ஸோ அது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 1 and 3 தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். ஃபோர்த்து பாருங்கள், ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தி திக்னஸ் ஆஃப் தி வால். ஸோ யூனிஃபார்மாக இருக்கா, இல்லை. மேக்ஸிமம் வந்து இன்சைடில் இருக்கும், போக போக என்ன ஆயிரும், 0வாக ஆயிரும். அவுட் சைட் ரேடியஸில் 0வாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, அதாவது ஃபோர்த்து கண்டிஷன்ஸ் வந்து தப்பு. ஸோ வந்து 1 and 3 தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தின் ஸ்பெரிக்கல் ஷெல் கொடுத்துருக்காங்க, அதோட பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம தின் ஸ்பெரிக்கல் ஷெல்னாலே PD/40 அப்படின்னு பார்த்துருக்கோம், அதுவும் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் கரெக்ட். செகண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள், இன் கேஸ் ஆஃப்
thin cylinders, hoop stress is determined assuming to be uniform across the thickness of the cylinder. ஸோ அதில் அசம்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, hoop stress வந்து அக்ராஸ் தி திக்னஸ், அந்த திக்னஸ் ஃபுல்லாகவே வந்து சேமாக தான் இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். தேர்டு பாருங்க, திக் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க the hoop stress is not uniform across the thickness. அதாவது இப்போ தான் பார்த்தோம், அக்ராஸ் திக்னஸில் யூனிஃபார்மாக இருக்காது, ஏன்னா மினிமமாக ஆயிரும், போக போக மினிமம் குறையும் அப்படின்னு பார்த்தோம். பட் இட் வேரிஸ் ஃப்ரம் மேக்ஸிமம் வேல்யூ அட் தி இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் டு தி மினிமம் வேல்யூ டு தி அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இது நம்ம கரெக்ட் தான். ஸோ நாட் யூனிஃபார்ம்ங்கிறது கரெக்டு, கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் கரெக்டு. ஸோ 1 2 3 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், எல்லா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டினோட சிக்ஸ்த்து கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா 40 mm. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து 40 mm அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் ரேடியல் ஸ்ட்ரெயின் காம்பனண்ட் சமேஷன் RR இஸ் ஈக்குவல் டு DU பை DR. இதில் வந்து ஆப்ஷன் நம்பர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட். நம்ம U பை ஆருங்கிறது தின் சிலிண்டர்ஸில் பார்த்துருப்போம், இங்கே வந்து DU பை R. நீங்கள் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக ஒரு கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின், இது வந்து 2 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, கேட்லேயும் கேட்டிருக்காங்க, ஐஏஎஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ். அதுக்கூட ஃபார்முலா என்ன அப்படின்னா P, அதாவது ப்ரெஷர் இன்சைட் ப்ரெஷர் இன்டூ R1 ஸ்கொயர், அதாவது R இன்சைட் R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் இன்டூ R2 ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அதில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 210 MPa அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரேடியல் ஸ்ட்ரெஸ் அட் இன்சைட் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னே தெரியுது அது தப்பு. ரேடியல் ஸ்ட்ரெஸ் இன்சைட் ரேடியஸ் 0வாக இருக்காது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ரேடியல் ஸ்ட்ரெஸ் அட் அவுட்டர் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் 0. இது நம்ம இப்போ தான் பார்த்தோம், போக போக 0 ஆயிரும் அப்படின்னு ரேடியல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். ஸோ அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் தி அதர் ஸ்ட்ரெஸ். ஸோ இது கரெக்டான ஆன்சர். ஸோ 1 and 3 தான் வந்து 2 and 3 தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். 2 கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள், இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 8/5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராப்ளம் தான், போட்டு சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8/5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு the thick cylinder of internal radius and external radius AB. ஸோ internal radius A, external radius B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கண்டிஷன்ஸ் படிங்க. இன்டர்னல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. த மேக்னிடியூட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் டெவலப், அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் வந்து ஆன்சர். இதில் வந்து ஆன்சர் வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், in a thick walled cylindrical pressure vessel subjected to the internal pressure கொடுக்குறாங்க. the tangential and radial stress என்னவா இருக்கும், tangential stress வந்து minimum at the outer side. ஸோ அது வந்து கரெக்ட். tangential stress வந்து minimum at the outer side இருக்கும். அதே மாதிரி radial stressம் minimum at the outer side, அது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, the maximum in the inner, ஆப்ஷன் நம்பர் 4 பாருங்க, maximum at the inner wall but the radial stress reduces to 0 at the outer wall. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2 and 4 1 and 4 வந்து கரெக்டான ஆன்சர். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து மினிமம் அட் தி அவுட் சைடு, அது வந்து கரெக்டு. அதே மாதிரி ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 at the outer wallங்கிறதும் கரெக்டு. ஸோ 1 and 4 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் கம்ப்ரெசிவ், கரெக்டாக கரெக்டு. ஹூப் ஸ்ட்ரெஸ் டென்சைலாக இருக்கும். ஹூப் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவ்ங்கிறது தப்பு. ஸோ 3 வராது. ஸோ 3 வரல அப்படின்னா எதை எலிமினேட் பண்ணிடலாம், ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்ட். அது கண்டிஷன் 4 கரெக்டாக 5 கரெக்டாக அப்படின்னு பாருங்கள். 4 பாருங்கள், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் டென்சைல் அண்ட் இட் வேரிஸ் அலாங் தி லென்த், அதாவது அலாங் தி லென்த் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் டென்சைல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த டென்சைலாக இருக்கிற லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் த சிலிண்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இன்டர்னல் டயாமீட்டர் d, எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 2d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி போடுறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. p இன்ட்டு r2 ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர் டிவைடட் பை r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பிங்கிற வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. r2க்கு பதிலாக d ஸ்கொயர்டுனும் r1க்கு பதிலாக d/2ன்னு போடுங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். 5/3ங்கிறது ஆன்சர். 5/3pங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 3, அதாவது சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆட்டோ ஃப்ரிட்டேஜ் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் தி திக் சிலிண்டர்ஸ். அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் த திக் சிலிண்டர்ஸ்ங்கிறது என்ன மெத்தட் அப்படின்னா ஆட்டோ ஃப்ரிட்டேஜ். அதே ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் த தின் சிலிண்டர்ஸ் அப்படின்னா ஒயர் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துங்க. ஒயர் வைண்டிங்கிறது ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் தின் சிலிண்ட்ரிக்கல் செல். தின்னாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா ஒயர் வைண்டிங் சொல்லுவோம். திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ஃப்ரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏக்கு வந்து 2, டிக்கு வந்து 3. இது வந்து 2, இது வந்து 3. நெக்ஸ்ட் பாருங்கள் லாமிஸ் தியரி. திக் சிலிண்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ திக் சிலிண்டர், லாமிஸ் தியரிங்கிறது திக் சிலிண்டர். ஸோ 4. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. சாலிட் ஸ்பியர் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம் ப்ரெஷர் ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஒரு சாலிட் ஸ்பியரில் வந்து யூனிஃபார்ம் ப்ரெஷருங்கிறது வந்து என்ன கண்டிஷன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ இன்டூ டெல், யங் ஸ்மால்லஸ் இன்டூ அந்த டிஃப்ளெக்ஷன், ரேடியல் இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் த 2 சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இ இன்டூ டெல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ இன்டூ டெல். நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 72 kg/cm² இன் கம்ப்ரஷன். இதை வந்து நான் அந்த தியரி சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ சொன்னோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து நான் நடத்தாமல் சொல்கிறத விட சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடத்தினது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், a steel hub of 100 mm internal diameter and uniform thickness 10 mm was heated to a room temperature of 300 degrees Celsius to shrink fit in a shaft. On cooling, the crack developed parallel to the direction of the length of the hub. The causes of the failure is attributed to the tensile hoop stress அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். டென்சைல் ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், hemispherical end of the pressure vessel is fastened to the cylindrical portion of the pressure vessel with the help of gasket, bolt and nut. Bolt and lock nuts கொடுத்துருக்காங்க. the bolt is subjected to, ஸோ போல்ட்டில் வந்து நம்ம மிஷின் டிசைனில் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிடுச்சு, வெளியில் இழுக்குது அப்படின்னா அது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின் திக் சிலிண்டர்ஸோட லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். எ சாலிட் திக் சிலிண்டர் இஸ் சப்ஜெக்டட் டு an எக்ஸ்டர்னல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் P. The state of stress in the material of the cylinder is represented as எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ரசிவ். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா திக் சிலிண்டர்ஸில் உள்ள இம்பார்ட்டண்டான 25 வருஷத்து ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திக் சிலிண்டர்ஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து தான் கேட்டாகணும். ஸோ அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.